ஸோ ஆடியோ இப்போ ஷேர் பண்ணுவோம் அந்த லிங்க்கை எடுத்துட்டேன் அவருடைய. இப்போ பாரு நிமிஷம் குவாலிட்டி எப்படி இருக்க பாரு, அனுப்பிச்சி விட்றேன். இல்லை நான் உனக்கு தனியாக அனுப்பிச்சி விட்றேன் அந்த லிங்கை ஃபஸ்ட்டு பாரு. அது குவாலிட்டி ஒன்ட்டு எங்கேயோ வருது பட்டு பாரு. டக்குன்னு பாரு. வருதா? சூப்பரா 1080p வருதா? வெயிட் ஃபார் த ஸ்டார்ட். என் வாய்ஸ் ஆடியோவில் எந்தளவுக்கு கிளியராக இருக்கும் பாரு பவாஜி. தெரில எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. லைட் ஆஃப் பண்ணிக்கோண்ணா. ஓகே ஓகே, நீ ஆடியோ மட்டும் கிளியராக இருக்காங்க செக் பண்ணிக்கோ அப்பப்போ. எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீமிங்கில் ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ ஹையாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப இல்லை நாய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது லைட்டாக. ஃபேன் இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நான் அதோட பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு வேணுங்கிறத மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு லெவலில் ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே 110 ஓகேவா இருக்கும். ஓகே யாரெல்லாம் வரான்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்தோடனே டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் பேசிக் ஸ்கோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரம் ஜாயின் ஆக மாட்டானுங்க. வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக வரும். கரெக்டாக இருக்கா? ஓகே டன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக பார்த்தோன்னா பேக்வேர்டில் போயிடலாம் போல பசான யூனிட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க வாஜ். வெயிட் ஃபார் எவ்ரி ஒன் கரண்ட் வியூவர்ஸ். எனக்கு இன்னைக்கு எல்லாம் கிளியராக இருக்கான்னு மட்டும் ஆல் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா சூப்பராக இருக்கும். ஓகே தெரிஞ்செல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. இது ஒரு ஷேர் இருக்கட்டும். நமக்கு சாட் ஜிபிடி தான் நீங்கள் வேணும். சாட் ஜிபிடி அதுக்கப்புறம் பர்ப்ளெக்சிட்டிங்களா? எனக்கு தெரிஞ்ச பர்ப்ளெக்சிட்டி சூப்பராக இருக்குது தெரியுமா? அது சாட் ஜிபிடியோட இதில் கூட நல்லா இருக்குது கண்டென்ட்லாம். ஓகே நான் கொஸ்டின்ஸை வந்து சாட் ஜிபிடி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ஆன்சர்ஸை வந்து பர்ப்ளெக்சிட்டியை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகே அதனால் எவனுமே வராமல் இருக்கானுங்க. சரி ஓகே இதுக்கா இல்லாட்டா போகிறோம் போடா. ஓகே நம்ம நம்ம போகிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ஆல் கிளியர். ஸ்டார்ட் பண்ணவா? ஐயோ அப்படியா? ஸ்டார்ட் தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்கும். பட்ஸ் கிரியேட் ஹைலைட் வீடியோஸ் தேவையில்ல. ஓகே ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் திங்ஸில் வந்து டிஃபைன் சைபர் செக்யூரிட்டி. ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் த டேட்டா ஃப்ரம் டிஜிட்டல் அட்டாக்ஸ். நம்மளோட கம்ப்யூட்டரையும் சிஸ்டமும் நெட்வொர்க் ஓகேவா ஒரு 3 கோர் திங்ஸை மட்டும் கையில் எடுத்துக்கோம். ஓகேவா?
பேசிக்காக படிக்க போனால் நம்மளோட சிஸ்டம், இப்போ ஒரு லேப்டாப் வச்சுருக்கோன்னா அந்த லேப்டாப், அதுக்கப்புறம் அது கூட கனெக்டாக இருக்க நெட்ஒர்க், அதுக்கப்புறம் டிஜிட்டல் டேட்டாஸ். ஓகேவா, அந்த டேட்டாஸை ஃபுல்லாமே ப்ரிவென்ட் பண்ணுறோம். எதில் இருந்தோம்னா டிஜிட்டல் அட்டாக்கர்ஸில் இருந்தும் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸில் இருந்தும் சம் ஆஃப் த தெப்ட்டு திருட்டு அந்த மாதிரி. ஒன்லி 5 members I know. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். சர்வர் இஷ்யூ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னும் எவன் வராமல் இருக்கானுங்க. ஸோ ஃபெச்சிங் சர்வர் இஷ்யூ. சரி, ஓகே ஓகே. கான்டென்ட் வைஸ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்குது டிஃபைன் சைபர் செக்யூரிட்டி, வாட் ஆர் த்ரெட் வெக்டர்ஸ். யாராவது பர்பஸாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எனக்கு ஹேக்கர் டைப் விச் ஹேக்கர் டைப்ஸ் நமக்கு இருக்கா? மால்வேர், ரேன்சம்வேர்ஸ் சொல்கிறோம். ஃபண்டமெண்டல்ஸில் ஹேக்கர்ஸ் டைப் போனாங்க நமக்கு நெசசரி திங்காக எடுக்கல. ஆனால் 3 type ஆஃப் ஹேக்கர்ஸ், பிளாக்கு, கிரே, அதுக்கப்புறம் ஒயிட் ஹேக்கர்ஸ், அந்த பேசிக் ஸ்டஃப் தெரியும்ல எல்லாத்துக்குமே. அதனால் அந்த கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனந்த் என்கிட்ட இல்லை. ஆனந்த் வாங்க. ஓகே, நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து கவர் ஆகாதான் தெரியல. ஐ வில் செக் இட். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ஹேக்கர்ஸ் 3 type ஆஃப் ஹேக்கர்ஸ் நம்ம கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை நமக்கு எந்த type ஆஃப் ஹேக்கர்ஸே கேட்கல. அட்டாக்ஸ், ஸ்பைவேர்ஸ், ப்ரூட் கிட்ஸு எல்லாமே கவர் ஆகுது. அதான் மெயின் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டாக கவர் பண்ணுவோம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். இன்னும் யாருமே வராமல் இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடியோபிள் தானே? ஓரளவுக்கு ஆடியோ கிளியராக கேட்குதுல்ல? ஆடியோ கிளியராக இருக்கா இல்லையா? தட்ஸ் மை மேக்கிங். ஸோ நமக்கு டிசேபிளிங், பூட்நெட் கான்செப்ட்ஸ், இது எல்லாமே முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் சொல்ல போனால். நமக்கு ஆக்சுவலாக எதெல்லாம் முக்கியமானதுன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வைஸ் நம்ம போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஈவில் ட்வின் அட்டாக் இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. வேறு இல்லை, நமக்கு பேசிக்காக அதை பற்றி இல்லவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் இட்ஸ் நாட் அ நெசசரி திங்க் ஒன் ஹியர். ஹப்பு, ஸ்விட்ச்சு, ஓகே எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஈஸியஸ்ட் திங் தான். ஜஸ்ட் நம்ம உட்காந்து நியூமெரிக்கல் டெசிமல் பேசிஸ், சப்நெட் மேசிங்ஸ் எல்லாமே ஈஸி தான். ஓகே, டேட்டா லிங்க் லேயர்ஸ், ஓஎஸ் லேயர்ஸ்லாம் சிறப்பாக படிக்கலாம். அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட், டிசிபி, ஐபியில் ப்ரோட்டோகால்ஸ், ஸ்டேட்ஃபுல் பேக், அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸ். ஓகே, ஐடிஎஸ்னால் என்ன? இன்ட்ரோஷன் டிடக்ஷன் சிஸ்டம். அது வந்து ஒன்லி டிடெக்ட் மட்டும் பண்ணும். அட்மின்ஸ்க்கு வந்து அனலைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட் தான் பண்ணுமே தவிர இட்ஸ் நாட் ப்ரிவென்டிங், அப்படி ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன் ஐடியாஸ். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டிஸ் இதை பற்றியும் பார்க்கணும். தென் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன்ஸ், சென்சிட்டிவ் டேட்டா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு லா, ஒரு டிவைஸ், தட்ஸ் கைண்ட் ஆஃப் திங். அடுத்து யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட், ஒரு காம்பினேஷன் ஆஃப் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸை வந்து யூடிஎம் சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா கம்பைன்டு செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபயர்வால்ஸ் எல்லாத்தையும் ஒரே திங்காக ஒரு இதில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒரே இதில் இன்டகிரேட் பண்ணி அது நமக்கு சப்ளை பண்ணும். சேம் திங், அவ்வளோதான் எண்ட் பாயிண்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த எல்லா கான்செப்டும் கிளியராக நமக்கு வந்து பர்ப்ளசிட்டியில் டீச் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்து அதை அப்படியே டீச் பண்ணுறா வேலை முடிஞ்சு. ப்ரொஃபைல் அட்டாக்கர்ஸ், செக்யூரிட்டிஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஓகே, நெட்வொர்க் செக்யூரிட்டி டேரெக்டாக போயிடலாம் நம்ம. ஓகே, நெட்வொர்க் செக்யூரிட்டியில் உள்ள திங்ஸ் என்னென்ன? நெட்வொர்க் செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு போயிடலாண்ணா. நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸில் வந்து டிஎன்எஸ் திங் இருக்கா?
கவினேஷ். த்ரெட் செக்யூரிட்டி மாடல்ஸ் டிஃபைன் APT ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அட்வான்ஸ் ப்ரெசிஸ்டன்ட் த்ரெட்டு. இதில் வந்து பொட்டென்ஷியலாக இந்த த்ரெட்டை வந்து யார் த்ரெட் வெக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை ஆக்சஸும் பண்ண முடியும். அதே மாதிரி ஈவில்டின் வந்து அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு API பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த API பாயிண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணி அந்த ரெப்ளிகேட் பண்ண API பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லெஜிட்டான ஒரு ஆக்சஸை வந்து ஒரு டிவைஸுக்கு சென்ட் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தாட்டாக சொல்ல போனால், நீ இப்போ ஒரு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. பசங்க இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன், தெரில. போயிட்டுருக்கு ப்ரோ, பார்த்துக்கலாம். ஐயா லெஜிட்டான ஒரு சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உன்னோட API பாயிண்ட்டும் சேம் நேமில் எப்படி சொல்ல, ஒரு பப்ளிக் ஒய்ஃபைன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்பக்ஸ்னு வச்சுக்கோ. ஸ்டார்பக்ஸ் நேம்லேயே நான் ஒரு எக்ஸ்ட்ரா API அந்த API பாயிண்ட்ஸ் வந்து ஒரு லெஜிட்டான ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப ஈவில்டின் அட்டாக் அப்படி தான் ஒர்க் ஆகும். இன்டர்செப்ட் பண்ணி ஒரு சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போஸ் ஆகும். அடுத்து வந்து SSLstripனா டவுன்கிரேட் பண்ணுறது. செக்யூரிட்டி டெக்னிக்கை வந்து டவுன்கிரேட் பண்ணி அது வழியாக HTTP டிராஃபிக்ஸை வந்து செக்யூர் லெவல்லேருந்து டீக்ரேட் பண்ணும். டீக்ரேட் பண்ணுறதுனால மேன் இந்த அட்டாக்கு வந்து லீட்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துல சொல்லப்போனால் எந்த மாதிரினா, லைக் HTTPS டிராஃபிக் தெரியுங்களா? HTTP செக்யூர் வெர்ஷன் இருக்குல்ல, செக்யூர் வெர்ஷன்லேருந்து HTTP அன்செக்யூர் வெர்ஷனுக்கு வெறும் நார்மல் HTTP ப்ளைன் HTTPக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணும். டவுன்கிரேட் பண்ணி அட்டாக்ஸை வந்து அது வழியாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது செக்யூரிட்டி வெர்ஷன் கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஜீரோ ட்ரஸ்ட் மாடலுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பாலிசின்னு வச்சுக்கோங்க. சைபர் செக்யூரிட்டியில் வந்து யாரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்ரி பர்சன் அண்டர் இந்த சைபர் செக்யூரிட்டி யூ நீட் டு செக் பிஃபோர் வெரிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு தடவையும் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸில் உள்ள ட்ரஸ்ட் பை டிஃபால்ட்டாக கண்டினியூஸாக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ரிக்வஸ்ட் பை அக்ராஸ் ஆக்சஸ். ஓகேவா? ரிக்வயர்ட் டு ஆக்சஸ். எவ்ரி டைம் நீங்கள் ஒரு புது மெம்பர் உள்ளே வந்தாங்க, ஜீரோ ட்ரஸ்ட் மாடல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வாட்டி நீங்கள் உள்ளே வரும்போதும் அவங்கள வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிக்வயர்ட் ஆக்சஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும். அது ப்ரிவென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர். ப்ரிவென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர் வந்து ப்ரியாரிட்டைஸ் த பிளாக்ஸ் த்ரெட்ஸ் பிஃபோர் தே பெனட்ரேட் த நெட்ஒர்க்ஸ். ஒரு நெட்ஒர்க்குள்ளே பெனட்ரேட் ஆகி வரதுக்குள்ளேயே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அதான் ப்ரிவென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்சர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணுற ஒர்க்ஸை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசிக்கான ஸ்டெப்ஸ் இன் அட்வான்ஸ் த்ரெட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மாடல்ஸில். எக்ஸாக்டாக நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் எதில் ஓப்பன் ஆகுது? நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ். ஹாஸ்டில் இருக்குது DNS. ஓகே, வெயிட் பண்ண சாண்டை சைடில் வச்சுக்கிறேன். சாட்ஸ் எனக்கு தெரியவே மாட்டேது. ஓகே, இல்லை ஓகே. அதுக்கப்புறம் ChatGPT. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும். ஓகே, எனக்கு இதுதான் கோர். ஓகே, கொஸ்டின் சைடில் இருக்கும், சென்டராக ஆன்சர்ஸ் இருக்கும். ஆன்சர்ஸை பார்த்து அப்படியே ரீட் அவுட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் ரிசோர்ஸஸ் எல்லாமே குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன்டா, அதை பார்த்து அப்படியே கேட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிசோர்ஸஸ் குரூப்பில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம நெட்வொர்க்லேருந்து ஆரம்பிப்போம். யார் இப்போ பசங்க வராதுங்க நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு இருப்போம். ஓகே, பேசிக்காக இப்போ DNS போகணும்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் DNS? ஓகே, DNS ஓகேவா? நெட்வொர்க் கான்செப்ட்ஸ் போகலாம். என்ன சொல்கிறீங்க? நெட்வொர்க்ஸ் ஓகேவா? ஓகே, நெட்வொர்க் கான்செப்ட்ஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்லேருந்து ஆரம்பிப்போம். வரிசையாக அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்க. DNS கான்செப்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு DNSல டொமைன் நேம் சிஸ்டம். நம்ம ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரினா நைக்கோட வெப்சைட் வச்சுக்கோங்க, நைக்கி, அடிடாஸ் அந்த மாதிரி வெப்சைட்டில் கால் பண்ணுறப்ப நம்ம அவங்களோட ஹியூமன் ரீடபிள் நேமை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த நேமுக்கு பின்னாடி மெர்ஜ் ஆகிருக்கு அந்த IP அட்ரஸ். ஓகேவா? IP அட்ரஸ் வந்து ஃபெட்ச் ஆகிருக்கும். நீங்கள் பர்டிகுலர் நேமை வச்சு கால் பண்ணுறப்ப அந்த IP அட்ரஸ் வந்து பின்னாடி வந்து ஃபெட்ச் ஆகி அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் DNSோட ஆக்சுவல் திங். நான் அதை எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். ஓகே, தான் இருக்குது. இந்த டொமைன் நேம் சிஸ்டம் ஓகேவா, ட்ரான்ஸ்லேட் த ஹியூமன் ரீடபிள் டொமைன் நேம்ஸ் இன்டு நியூமரிக் IP அட்ரஸ். IP அட்ரஸோட கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த கான்செப்டே. ஓகேவா? அடுத்து தான் டிஃபைன் IP அட்ரஸ்.
ஐபி அட்ரஸ்னா என்ன? இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு டிஎன்எஸ் வந்து ஒரு நேமை வந்து ஹியூமன் மெமரைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேமை வந்து ஒரு மிஷின் மெமரைஸ் பண்ணிக்கக்கூட ஐபி அட்ரஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. தட்ஸ் ரூட் டு டிராஃபிக். ஓகேவா, ஒரு டிராஃபிக்கை வந்து கம்ப்யூட்டர் ரூட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்ண முடியாது, அதை வந்து ஒரு டிஎன்எஸை கன்வெர்ட் பண்ணி வைக்கிறப்ப நம்மளால் மெமரைஸ் பண்ணிக்க முடியும். அந்த கான்செப்ட் தான் டிஎன்எஸ். ஓகே, டிஃபைன் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்க்குள்ள வரும். ஐபி அட்ரஸ் இஸ் ஏன் யூனிக் நியூமெரிக்கல் லேபிள் அசைன் டு ஈச் டிவைஸ் ஆன் த நெட்வொர்க். ஒரு டிவைஸ் வந்து நெட்வொர்க்குள்ளே இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் ஐடென்டிஃபைக்காக ஒரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணப்படும். இது இனாபிளிங் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, கம்யூனிகேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஆன்லைனில் இருக்குங்கிறத ஒரு டிவைஸ் வந்து நெட்வொர்க்குள்ளே இருக்குது, அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், அதே சமயம் அவங்க யார், அவங்க ஐடென்டிட்டி. ஸோ அந்த பேசிக் திங்ஸை கவர் பண்ணுறது வந்து ஐபி அட்ரஸ். ஓகே, வாட் இஸ் ஐஓடி? ஐஓடி பேசிக்காக தெரியும் நமக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதோட டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறது. ரெஃபர்ஸ் டு இன்டர் கனெக்டட் ஃபிசிக்கல் டிவைஸ் தட் கலெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் த டேட்டா வயா த இன்டர்நெட். ஓகேவா, நம்ம இருக்கிற டேட்டாஸை இன்டர்நெட் மூலியமாக அந்த நார்மலாக இப்போ நம்ம வாஷிங் மிஷின் இருக்குது, அது ஐஓடியை மாற்றி அந்த டிவைஸ் எப்போ ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு, இந்த பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஐஓடி திங்ஸ். ஓகே, அதுக்கடுத்து எனி டூ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம ரவுட்டிங் பண்ணுறோம்ல, இப்போ ஸ்விட்ச்சு அந்த பாயிண்ட்ஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி டூ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம ஃபெச் பண்ணுற டேட்டா வந்து ஆன்லைன்லேருந்து எப்படி நமக்கு வரணும், எந்த ரூட்டை சூஸ் பண்ணி வரணும். இப்போ நான் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன்னா கோயம்புத்தூருக்கு எந்தெந்த ரூட் வழியாக நீ வந்தால் அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக ஆகும் அப்படிங்கிறத. ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பேத் ஃபஸ்ட்டு, ஓஎஸ்பிஎஃப் நல்லா கான்செப்டாக வச்சுக்கோங்க. இந்த அப்ரிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஓஎஸ்பிஎஃப்க்கு வந்து ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பேத் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஓப்பனாக எந்த ஷார்ட் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, அந்த நேம் அப்ஜெக்டிவ் வைஸாக வந்தோன்னு வச்சுக்கோங்க, எந்த பேத் வந்து ஓப்பன் பேத் வேல ஷார்ட்டஸ்ட் பேத்தாக இருக்கும் அந்த பேத்தை வந்து ஃபஸ்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு டேட்டாவை சென்ட் பண்ணேன். அதுதான் ஓஎஸ்பிஎஃப். ஓகே, இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகும். அதுக்கு வந்து பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால்ஸ். இது பர்டிகுலராக எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்னு தெரில. செக் சோர்ஸ் ஆட் டு ஃபாலோ. சரி, நம்ம அப்படி மாதிரி பார்த்துக்கலாம். நான் அதை கிளிக் போர்டில் வச்சுருக்கேன். பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால், பார்டர் கேட்வே ஸ்பார்ட்ஸாக பார்த்துக்கலாம். டேட்டா சப்நெட்டிங், இது செம்ம ஒரு சரியான கான்செப்ட் சொல்ல போனால். சப்நெட்டிங்னா நம்ம ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, நம்ம ஐபி அட்ரஸில் இப்போ 192.128.0.1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து அடுத்து ஒரு 128 நம்பர் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த 128 நம்பரையும் அசைன் பண்ணணும், சப்நெட் பண்ணி பிரிக்கணும். ஓகேவா, சப்நெட் டிவைட்ஸ் எ லார்ஜ் நெட்வொர்க் இன்டூ ஸ்மாலர். ஓகேவா, ஒரு லார்ஜ் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 250 டிவைஸ் இருக்குது. அந்த 250 டிவைஸுக்கும் தனித்தனி ஐபி அட்ரஸை செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் மாதிரி பிரிக்கும். அது பிரித்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதை ஆக்சஸ் பண்ணி ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதோட பேசிக்ஸ் திங்கே, சப்நெட் மாஸ்கிங். ஓகேவா, அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த காமன் நெட்வொர்க் டிவைசஸ். நம்ம நெட்வொர்க்கில் உள்ள டிவைசஸ், இப்போ நம்ம காலேஜ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சென்டராக ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ரவுட்டர். ஓகேவா, ரவுட்டரில் இருந்து தான் நமக்கு வந்து ஸ்விட்ச் போகும். ஸ்விட்சிலேருந்து நமக்கு வந்து நம்ம டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்விட்ச் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நெட்வொர்க். ஓகேவா, ஸ்விட்ச் தான் நெட்வொர்க். நெட்வொர்க்லேருந்து தான் நமக்கு டேட்டா வயர்டால் ப்ரொவைட் பண்ணப்படும். ரவுட்டரும் சேம் திங் தான். ரவுட்டர் வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்டில் இருக்கும், ஸ்விட்ச் வந்து நெட்வொர்க்கோட கனெக்டில் இருக்கும். ஃபயர்வால் வந்து டிராஃபிக் அக்கார்டிங் டு செக்யூரிட்டி ரூல்ஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுவோம் டிராஃபிக்ஸை. அதே மாதிரி ஆக்சஸ் பாயிண்ட் வந்து கனெக்ட் வயர்லெஸ் டிவைசஸ். ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்னால ஈவில் டு அட்டாக்ல வந்து நான் இப்போ ஒரு ஏபி கிரியேட் பண்ணுறேன், ஸ்டார்பக்ஸ்னு ஆல்ரெடி ஒரு ஒரிஜினல் ஏபி இருக்குது. அந்த மாதிரி ஏபி ஆக்சஸ் பாயிண்ட்ஸு, நீ உனக்கு ஒய்ஃபை அவைலபிள் ஒய்ஃபை இப்போ என் டிவைஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன ஒய்ஃபைஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறல, இது எல்லாமே ஒரு ஆக்சஸ் பாயிண்ட். நான் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு 4 ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5G ஹோம் 5G ஹோம் 4G சொல்லிட்டு. இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டு ஒரு டிவைஸ் தான். இந்த டிவைஸ் தான் இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுது ஃபார் வயர்லெஸ் டிவைசஸ், வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா, சேம் திங். அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் த ஐபி அட்ரஸிங் ஸ்பேசிக்ஸ். நமக்கு பேசிக்காகவே தெரியும் IPv4 அண்ட் IPv6 இருக்கும். இது வந்து 32 பிட் ஆர்கிடெக்சர், இது வந்து 128 பிட் ஆர்கிடெக்சர். இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்க எல்லாமே தெரியும். அசைன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்கலி. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்னா, ஸ்டாட்டிக்னா ரிசர்வ் பண்ணி தான் இருக்கும்,
சேம் இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ கூகுளாக 8.8.80 IPv4ல் அந்த ஸ்டாட்டிக்கலாக இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக்கல் ஐபி அட்ரஸ். டைனமிக்கலிலாம் இப்போ நமக்கு அசைன் பண்ணுற ஐபி அட்ரஸ் எல்லாமே டைனமிக் ஐபி அட்ரஸ். நமங்களோட யூஸ் கேஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பைரி டேட்டை பொறுத்து அது டிஃபைன் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்காக இருக்காது, டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறது தான் டைனமிக்கலி. இந்த ஃபார்மட் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை த நெட்வொர்க்ஸ் அண்ட் ஹோஸ்ட் அண்ட் சப்போர்ட்ஸ் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். நம்ம நெட்வொர்க்கில் இருக்க ஹோஸ்ட் திங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது யூஸ் ஆகும். ஸோ பேசிக் திங்ஸ் நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் கம்பேரிசன் சேட்டோட பார்த்துக்கலாம். எதெல்லாம் நான் பார்த்துக்கலாம்னு சொல்லணும், அதெல்லாம் மேபி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது கிளியராக நெக்ஸ்ட் இதில் கூட நெக்ஸ்ட் கீழே கமெண்ட்டை மென்ஷன் பண்ணால் கூட நம்ம எண்ட் ஆஃப் த திங்கில் பார்த்துக்கலாம். ரைட் ஆன் நோட் ஆன் டிஎன்எஸ் அண்ட் இட்ஸ் பர்பஸ். டிஎன்எஸ் நமக்கு அதே தான் வெப்சைட்டை வந்து யூஸிங் டொமைன் நேம்ஸை வச்சு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஐபி அட்ரஸ் கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் பிஹைண்ட் த சென்ஸ் ஃபார்மிங் த பேக் போன் ஆஃப் த இன்டர்நெட் நேவிகேஷன். இன்டர்நெட்டோட இல்லை டேட்டா பேஸில் இந்த வெப்சைட்டு ஹோஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐபி அட்ரஸில் நம்ம அதை பைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு ஹியூமன் ரீடபிள் கஸ்டமைஸ்டு டொமைன் நேமில். அந்த டொமைன் நேமை கிளிக் பண்ணுறப்ப அந்த பைண்டாக இருக்க ஐபி அட்ரஸில் ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்க வெப்சைட்டை நமக்காக ஃபிச் பண்ணி வந்து காமிக்கும் டேட்டா பேஸில் இருந்து. ஸோ இந்த இதுதான் பேசிக் திங்கு டிஎன்எஸில். ஓகே, அதுக்கடுத்து கம்பேர் த ஓஎஸ்ஏ அண்ட் டிசிபி மாடல்ஸ். ஓஎஸ்ஏல 7 லேயர்ஸ் இருக்கும், டிசிபி ஐபியில் 4 லேயர்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே சேம் திங் தான் பண்ணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஆக்சஸ் ஆகப்படும். இதெல்லாம் ஓஎஸ்ஏ மாடல்ஸில். ஐபியில் டிசிபி யூடிபி சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் 2 யூஸ் ஆகும். நம்ம ஓஎஸ்ஏ டிசிபின்னு தனியாக பார்ப்போம். நான் ஒரு கமெண்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓஎஸ்ஐ டிசிபி நான் இது எப்படி ரெண்டாக பிரிக்கலான்னு இருக்கேன்னா, சிம்பிளாக ஒரு 30 ஆர் 35க்கு மேலே மார்க் எடுக்கணும்னா அப்படியே இந்த இதை அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு ஒரு ஆட்டை நான் அனுப்பிச்சுட்ட லிங்க்கையும் ஒரு ஆட்டை கோத்ரூ பண்ணோன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். எதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா எனக்கு கிளியரான அவுட்கட் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா மறுபடியும் எண்ட் ஆஃப் த இதில் வந்து ஒரிஜினல் ஃபுல் பிடிஎஃப் வச்சு ஃபுல் ஃபெச்சாக எடுத்துக்கலான்ருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் ஐஓடி கான்செப்ட்ஸ்னால் ஐஓடி டிவைஸில் உள்ள லாக் ஆஃப் செக்யூரிட்டிஸ், டிடாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் இதாக இருக்கட்டும், இதில் உள்ள செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாமே எந்தெந்த மாதிரி இருக்கும். நம்ம பேசிக்காக நம்மளோட பிசியை வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரிலாம் செக்யூரிட்டி கான்சர்ன்ஸ் இருக்குமோ அதே சேம் கான்சர்ன்ஸ் ஐஓடிலையுமே இருக்கும். ஸோ ஐஓடியில் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம மொபைல் டிவைஸ் இருக்குது, நம்மளோட இருக்கும். ஸோ ஆக்சஸும் டிஃபென்ஷியஸ்ட் ஆகும். அதே மாதிரி டிடாஸை பற்றி நம்ம பர்டிகுலராக கீழே பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ். இது என்ன மாதிரினா பூட்நெட்டை வச்சு நம்ம கண்டினியூஸ் ரெப்பிட்டேட்டிவ் ஆக்சஸ் அண்ட் ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட ஹோஸ்ட் ஆர் திங்ஸ் வந்து டவுன்கிரேட் ஆகும். எப்படின்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும் கண்டினியூஸ் ரெப்பிட்டேட்டிவ் அட்டாக்ஸ் வரப்போ. ஸோ டிடாக்ஸை பற்றி பர்டிகுலராக பார்ப்போம். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஓஎஸ்ஏ மாடல்ஸ் இந்த வந்துச்சு. இது டீட்டெயில்டாக நம்ம கடைசியில் பார்ப்போம் அந்த இதில் சொன்ன மாதிரி. பட் பேசிக்காக ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸில் என்னென்ன மாதிரிலாம் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுது, எண்ட் டு எண்ட் டிரான்ஸ்போர்ட் எந்த ப்ரோட்டோகாலில் லீட் பண்ணப்படுது, டிசிபியா யூடிபியா, செஷன் மேனேஜ்மெண்ட்டில், ப்ரெசன்டேஷனில் எந்த மாதிரி டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் லேயருக்கும் ஃபிசிக்கல் லேயருக்கும் உள்ள எண்டு செக்யூரிட்டி என்னென்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக இன்னொரு இதில் பார்ப்போம். இது கீழே டிஸ்கஸ் த டிசிபி அண்ட் ஐபி மாடல்ஸ் பேசிக்ஸ் திங்ஸ் தான். ஆனால் இதில் வந்து 3 லேயர்ஸை வந்து கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலி 4 லேயர்ஸ் இருக்கா. ஃபிசிக்கல் டேட்டாஸ், வயர் திங்ஸ், வயர்லெஸ் ஒய்ஃபைஸ் இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் டேட்டா லிங்கில் வரும். இன்டர்நெட் ரவுட்டிங்கில் வந்து ஐபி அட்ரஸை வந்து அசைன் பண்ணும் இன்டர்நெட் ரவுட்டிங்கில். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து ரிலையபிள் டெலிவரி, டிசிபியும் ஃபாஸ்ட் யூடிபி. டிசிபிக்கும் யூடிபிக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சால் உனக்கு வந்து எது ரிலேபிள், எது யூடிபி வந்து ஏன் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம அதையும் ஒரு இடத்த கவர் பண்ணுவோம். ஓகேவா. அப்ளிகேஷன் சர்வீஸ், அப்புறம் HTTP SMTP. ஸோ இதெல்லாமே ப்ரோட்டோகால்ஸ், ஹெடர் ப்ரோட்டோகால்ஸ், டேட்டா ப்ராசஸ் த்ரூ த ஈச் லேயர் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் அக்ராஸ் த நெட்வொர்க் எனேபிளிங் த இன்டர்நெட். ஓகே, நம்மளோட டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ஒரு எண்ட் டிவைஸ்லேருந்து டேட்டா பேஸை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி, சர்வர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 லேயர்ஸ் ஆஃப் இதில் வந்து ஃபில்டர் பண்ணப்படி என்கேப்ஸ் பண்ணப்பட்ட அப்புறம் தான் ரீச் ஆகும். ஸோ பேசிக்ஸ் திங்ஸ் ஆர் ரவுட்டிங் த சப்நெட்டிங் வித் எக்ஸாம்பிள்ஸ். ரவுட்டிங்னா ரவுட்டர் அண்ட் சென்ட் பேக்கெட்ஸ் பிட்வீன் த நெட்வொர்க் யூசிங் த பேட்ஸ் டிஃபைன் பை ரவுட்டிங்ஸ். ஓகே, எப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 ரவுட்டர் ப்ரோட்டோகால்ஸாக பார்த்துக்கோம். OSCP, அதுக்கப்புறம் PGP. ஓகேவா. OSCPனா ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத்வே. ஓகேவா, பாத் டு ஃபைண்ட். ஓகேவா.
அதில் வந்து நம்ம டேட்டா பேக்கெட்ஸ் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து ஒரு சர்வருக்கு போகுது. அந்த சர்வருக்கு போகும்போது எந்த மாதிரி பேத்தை வந்து ரூட் பண்ணுறதுக்கு ஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரூட்டிங் பேசிக்காக. சப்நெட்டிங்கிறது நான் அந்த பிரித்து கொடுக்குறது சொன்னல, டிவைடட் பை சப்நெட்ஸ். ஐயோ 192.168.0.24 இருக்கா, கேன் பி டிவைடட் இன்ட்டு சப்நெட்டில் வந்து அதே மாதிரி அடுத்தது அந்த ப்ரோட்டோ யூஸ் பண்ணி அடுத்து எந்த டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செலக்டிவ் அக்ராஸ் மல்டிபிள் ஸ்விட்சஸ். ஓகேவா, ஸ்விட்சஸ் வழியாக எந்தெந்த டிவைஸ்லாம் சப்நெட் ஆகணுமோ அதை சப்நெட் பண்ணி ஆர்டர் வைஸாக பிரித்து கொடுக்கணும். அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலையபிளாக இருக்குங்கிறதுக்காக சப்நெட்டிங் யூஸ் பண்ணுறோம். அதே சேம் திங் ரவுட்டிங் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான பேத்வேயாக இருக்கும். ஸ்டாட்டிக் நம்பர் ஒரு ரிலையபிளான பேத்வேயாக இருக்கும். ரவுட்டிங்கும் சப்நெட்டிங்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே அதுதான். நம்ம டேட்டா பேக்கேஜ் வந்து எந்த இது வழியாக ட்ராவல் ஆகி போகுது, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரவுட்டிங். நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வாட் இஸ் ஃபயர்வால். ஓகே, இது ஒரு கோர் கான்செப்ட். ஃபயர்வாலை பற்றி எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிவைஸாக இருக்கலாம், இல்லாட்டா அது சாஃப்ட்வேராக இருக்கலாம். பேசிக்காக சாஃப்ட்வேர் டிவைஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம யார் யார் உள்ளே போகிறாங்க வெளில வராங்கங்கிறதுலாம் இருக்கும்ல, அதே சேம் திங் தான் நம்மளோட மானிட்டர் பண்ணுறோம். நம்மளோட டிவைஸ்க்குள்ளே யார் என்னென்ன டேட்டா பேக்கெட்ஸ் உள்ளே வருது, என்னென்ன வெளில போகுதுங்கிற டிராஃபிக்கும் பண்ண முடியும். நம்மளால் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ரூல்ஸும் செட் பண்ண முடியும். அந்த டிட்டர்மைன்டு ரூல்ஸ் வச்சு நம்மளோட டிவைஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்கலி ஹவ் இட்ஸ் ஃபயர்வால் ஒர்க். ஓகேவா, the software that monitors and filters the incoming and outgoing traffic based on the predetermined security rules. Okay, defines the IDS and IPS, same as well as IDS IPS na intrusion detection system. intrusion na ulla varadu, அதை வந்து டிடெக்ஷன் சிஸ்டம், அது ஒன்லி டிடெக்ட் பண்ணும். நம்ம அதோட நேம் அப்ஜெக்டிவாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஐபிஎஸ்னால் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். தட்ஸ் வை we can easily separate these things. ஓகேவா, intrusion detection system it's only detect. ஓகேவா, intrusion prevention system it will prevent. ஓகேவா, it will performing some actions to prevent that. So same thing, monitoring network traffic for suspicious activity and alert administrations. It will only monitor. ஓகேவா, the network traffic குள்ள வர packets monitoring பண்ணி it will send it to our administrator and another profile persons. So இங்கே மானிட்டர் பண்ணி சேம் அஸ் வெல் அஸ் இட் வில் பிளாக் தட் சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ இன் ரியல் டைம்ஸ். ஓகேவா, இது நாட் ஒன்லி மானிட்டர். ஓகேவா, நம்ம என்ன மாதிரி ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இட் வில் பிளாக் தட் பர்டிகுலர் மலிஷியஸ் டிராஃபிக். ஓகே, டோன்ட் ஹெசிடேட் வித் தட் பர்டிகுலர் திங். ஐடிஎஸ் ஐபிஎஸ் த பேசிக்ஸ் திங்ஸ். ஒன்று வந்து ஃபுல்லாக அதை வந்து மானிட்டர் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆக்டிவிட்டியை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பணும். ஐபிஎஸ் வந்து டூ தட் சேம் திங் வித் எக்ஸ்ட்ரா செக்யூரன்ஸ் தட் கால்டு ப்ரிவென்ஷன் டு பிளாக் தட் மலிஷியஸ் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தா வாட் இஸ் விபிஎன்ஸ். you have all know what is VPN, but I am basically explain it in a simple way. A VPN is a separate path or tunnel to connect and establish a secure encrypted connection over a public network. ஒரு பப்ளிக் நெட்வொர்க்குள்ள ஒரு செப்பரேட்டட் டனல், அந்த டனல் வழியாக நம்ம செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்கிரிப்டட் கனெக்ஷன்ஸை மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி சொல்லலாம், விபிஎன்ஸ் வந்து பப்ளிக் டேட்டாஸ் வழியாக ஒரு டனலை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த டனலுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் டேட்டா வந்து யாரும் பார்க்க முடியாது. ப்ரொடெக்ஷன் டேட்டா அண்ட் ப்ரைவசிஸ். Define the endpoint security. Define the endpoint. Endpoint, what's mean by endpoint? We all know we are the endpoints. Okay, நம்ம devices நம்ம யூஸ் பண்ணுற பிசி, லேப்டாப், சர்வர்லேருந்து லைக் ஐஎஸ்பி. ஓகேவா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வழியாக ஒரு எண்ட் டிவைஸ் நமக்கு அப்புறம் எந்த டிவைஸும் கிடையாது. ஸோ நம்ம தான் எண்ட் டிவைஸ். ஓகேவா, நம்ம டிவைஸில் இருக்க செக்யூரிட்டிஸ். எண்ட் செக்யூரிட்டி எஃபர்ட்ஸ் ப்ரொடெக்டிங் நெட்வொர்க் கனெக்ஷன் டிவைசஸ். நம்ம நெட்டோட கடைசி எண்ட் ஏரா. ஓகேவா, எண்ட் திங். ஓகேவா, நம்ம தான் கடைசி டிவைஸ். லேப்டாப், மானிட்டர்ஸ். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸிங் ஆக்டிவைரஸ், ஃபயர்வால்ஸ் அண்ட் பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மாதிரி எண்ட் டிவைஸஸை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அதே டைம் வாட் இஸ் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன்ஸ். DLP is a strategy or software. Every kind of terms come with two things. One, strategy or the software. ஓகே, அதை வந்து கரெக்டாக தெளிவாக கிளியரன்ஸாக வச்சுக்கோங்க.
ஸ்ட்ராட்டஜி ஆர் அ சாஃப்ட்வேர். ஓகேவா, இதை வந்து டிஎல்பி வந்து அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷனுக்கு அவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பாங்க, அது வழியாக அவங்களால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். அது சேம் சாஃப்ட்வேராகவும் பில்ட் பண்ணிக்க முடியும். அந்த சாஃப்ட்வேர் வித் டிடெக்ட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், டேட்டா எக்ஸ்பிளிட்ரேஷன்ஸ், லீக்ஸ் ஆர் டேட்டா லாஸஸ் ஆர் ப்ரீச்சஸ். அது மாதிரி ஒரு டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகிறதையோ எக்ஸ்பிளிட்ரேஷன் ஆகிறதையோ ஸ்டாப் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ திஸ் அ பேசிக் திங். அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ். அப்புறம் சொன்ன மாதிரி தான் IDS detects threats using the signatures, anomalies and alert administrations. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் உள்ள ஓகே ஒரு டிஃபைன் ரூல். ஓகேவா, ஒரு மலிஷியஸ் ஐபிஐ இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை டிடெக்ட் பண்ணி அட்மின்ஸுக்கு வந்து அலர்ட் பண்ணும். ஸோ சேம் திங் IAPS சேம்லெஸ் அதே ரூல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதால் இட் கேன் பி மாடிஃபை ஆர் மலிஷியஸ் டிராஃபிக். ஓகேவா, அந்த மலிஷியஸ் டிராஃபிக்கை வந்து பிளாக் ஆர் மாடிஃபை பண்ண முடியும். அதுதான் அதோட அட்வான்டேஜ். டுகெதர் சேஃப் கார்ட் நெட்ஒர்க்ஸ் ஃப்ரம் அன்னோன் எமர்ஜிங் அட்டாக்ஸ். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து நெட்ஒர்க் வழியாக வர அட்டாக்ஸை வந்து பிளாக் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா, சேம் திங் ரொம்ப குழப்பிக்கோனா ஐடிஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் சிம்பிள் தான். ஐடிஎஸ் கேன் ஒன்லி டூ தட் அலர்ட்ஸ் டு அட்மின்ஸ். ஐபிஎஸ் வந்து அதால் மாடிஃபை பண்ணி அதை மலிஷியஸ் ஆக்டிவிட்டியை வந்து பிளாக் பண்ண முடியும். டிராஃபிக்கில் வர மலிஷியஸ் ஃபைலையோ ஆர் சம்திங் எனிதிங். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட், UTM. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கோர் டாபிக். மேபி இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, UTMனா யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட். ஒரு சென்ட்ரலைஸ்டு ஓகேவா, ஒரு சென்ட்ரலைஸ்டு டிவைஸ் ஆர் சாஃப்ட்வேர் த்ரெட் மேனேஜ்மெண்ட். த்ரெட்னா நமக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பாருங்கள், த்ரெட்ஸ். ஓகே, த்ரெட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபைடு ஒரு சென்ட்ரலைஸ்டு திங். ஓகேவா, இன்டகிரேட்ஸ் மல்டிபிள் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபயர்வால், ஆன்டிவைரஸ், IDS, IPS, VPN, DLP, டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸை ஃபுல்லாத்தையுமே நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசிஸ் அண்ட் ஆப்ஸில் இருக்க கான்செப்ட்ஸாக இருக்கணும், ப்ரோட்டோகால்ஸாக இருக்கணும், எல்லாத்தையுமே இதால் இன்டகிரேட் பண்ணி கிவ் இட் அஸ் அ சென்ட்ரலைஸ்ட் திங். ஓகேவா, சிங்கிள் அப்ளிகேஷன்லேருந்து சிம்பிளிஃபைங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் என்ஹான்சிங் த டிஃபென்ஸ். ஓகேவா, இதில் ஒரு சிம்பிளி திங்க் என்னென்னா நம்மளால் ஒரே சென்டர்லேருந்து இந்த ஓல் திங்கையுமே நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த நெட்வொர்க்லேருந்து எந்தெந்த அளவுக்கு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க் வந்து செக்யூர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு UTM வழியாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை UTM வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் சொல்லலாம். எக்ஸ்பிளைன் த எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி வித் எக்ஸாம்பிள்ஸ். எண்ட் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம். வாட் ஆர் த எண்ட் பாயிண்ட்ஸ்? வி ஆர் த எண்ட் பாயிண்ட்ஸ் வி யூஸ் லாஸ்ட் கனெக்ஷன் இன் நெட்வொர்க். லாஸ்ட் கனெக்ஷனில் நெட்வொர்க்ஸில் உள்ளது தான் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டிஸ். அதை வந்து எப்படி செக்யூரிட்டிஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், அதில் என்னென்ன செக்யூரிட்டிஸாக யூஸ் பண்ணுறோம்? வி பேசிக்கலி யூஸ் ஆஸ் ஆன்டிவைரஸ், டிவைஸ் என்கிரிப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற லாக்ஸ். ஓகேவா, அடுத்து மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் இண்டிவிஜுவல் டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸ், அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்லேருந்து நம்ம வந்து நார்மலாக ப்ரிவென்ட் பண்ணுற பேட்ச் அப்டேட்ஸ், OS வெர்ஷன் செக்கிங், இந்த மாதிரி நம்ம நார்மலாக யூட்டிலைஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுற டிவைஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி திங்ஸ்லாம் வரும். குழப்பிக்க வேணால் நம்ம மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் உள்ள என்கிரிப்ஷன் திங்ஸ் தான். அதாவது செக்யூரிட்டிக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், என்னென்ன செக்யூரிட்டிலாம் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி. ஸோ டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபயர்வால் அண்ட் HIPS. நம்ம ஃபயர்வால்ஸ் தெரியும். ஃபயர்வால் தான் கண்ட்ரோல் த டிராஃபிக் என்டரிங் அண்ட் லீவிங் த நெட்வொர்க். HIPSனா ஆல்ரெடி வி நவ் IBSனா இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஸோ HIBSனா ஹோஸ்ட் பேஸ்டு இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஹோஸ்ட்னா என்னது? நம்மளோட ஓன். இப்போ என்னோட இதில் வந்து இப்போ Windows 11 போட்டிருக்கேன். ஸோ ஹோஸ்ட், அதே மாதிரி வெப்சைட் ஹோஸ்ட். அதுதான் ப்ராட்காஸ்ட் பண்ணும். எந்த சாஃப்ட்வேர் ப்ராட்காஸ்ட் பண்ணுதோ அதுதான் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறது. ஓவராலாக சிஸ்டம் சொல்லாமல் இட் மீன்ஸ் அஸ் அ ஹோஸ்ட். ஓகேவா, ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல் ஹோஸ்ட். இப்போ நான் என்னோட விர்ச்சுவல்குள்ளே லினக்ஸ் ரன் பண்ணி அதுக்கு ஒரு HIBS அலாக்கேட் பண்ண முடியும். ஸோ ஹோஸ்ட் பேஸ்டாக அது மாறிடும். ஸோ தட்ஸ் வை ஹவு இட்ஸ் ஒர்க். ஓகேவா, ஹோஸ்ட் ஃப்ரம் அட்டாக்ஸ் அண்ட் பஃபர் ஓவர்ஃப்ளோடிங் அண்ட் ரூட் அட்டாக்ஸ். ரூட் கிட்ஸ்னாலே OS ஹோஸ்ட் பேஸ்டாக தான் இருக்கும். ஹோஸ்ட் பேஸ் பின்னாடி உள்ள ரூட் டோர்ஸப்லாம் பிளாக் பண்ணுறதுக்கும் பஃபர் ஓவர்ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரூட் கிட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ HIBS இப்படி தான் ஒர்க் ஆகுது, ஹோஸ்ட் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஓகே, ரைட் அ நோட் ஆன் மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், MDM. இது இம்பார்ட்டன்ட் தரலாம். லைக் ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் லைக்
MDM வந்து சொல்யூஷன் மேனேஜ் அண்ட் செக்யூர் த மொபைல் டிவைஸ் பை என்ஃபோர்சிங் த பாலிசிஸ், ரிமோட்லி லாக்கிங், வைப்பிங் டேட்டா, அப்டேட்டிங் த சாஃப்ட்வேர் அண்ட் மானிட்டரிங் த கம்பைலன்ஸ். அதான் எண்ட் டிவைஸ். நம்ம எண்ட் டிவைஸ் சொல்ல வேணாம், எண்ட் டிவைஸ் வந்து வேரியஸ் திங் கவர். இவங்க பர்டிகுலர்லி கேட்டிருக்காங்க மொபைல் டிவைஸ்க்கு வந்து. ஸோ மொபைல் டிவைஸில் உள்ள செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் நம்ம செக்யூரிட்டி பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ஃபோர்சிங் பாலிசிஸ், ஓகேவா. என்ஃபோர்சிங் பாலிசிஸ், ஒரு அப்டேட்டடான என்ஃபோர்சிங் பாலிசிஸை யூஸ் பண்ணாலே நம்மளோட டேட்டா வந்து மோராலஸ் செக்யூர் பண்ண சொல்லி அதுவே என்ஃபோர்ஸ் பண்ணிடும். பட் ரிமோட்லி லாக்கிங்ஸ், அதுக்கப்புறம் அப்டேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லிஸ் அண்டு மானிட்டரிங் த கம்ப்ளைண்ட்ஸ் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்கிறத வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறதும் ஒரு மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஸ்டெப்ஸாக இருக்கும். தென் 10 மார்க்ஸில் வந்து என்ன இருக்கும், டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் ஃபயர்வால் டைப்ஸ். நம்ம ஃபயர்வால்ஸில் வி ஆர் பேசிக்கலி நவ் ஃபயர்வால் இஸ் MDM இன் 4 மார்க் கொஸ்டின்ஸ். MDM 4 மார்க்கில் இருக்கா? MDM 4 mark question. MDM in 4 mark questions. I will note it. நம்ம கண்டிப்பாக அதை கடைசியாக பார்ப்போம். பின் மெசேஜ். ஓகே, ஐ திங்க் ஐ பின் யுவர் மெசேஜ் கவினேஷ். நம்ம அதை வந்து ஃபைனல் கட்டாக பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. MDM கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் இன்னும் பிஹைண்ட் த ஸ்டெப்ஸில் ப்ரீஃபாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம். இதில் விட்டோம். ஓகே, ஃபயர்வால் டைப்ஸ் அண்ட் தேர் ஒர்க்கிங். ஓகே, நம்ம பேசிக்காக வி ஆல் நோ ஃபயர்வால் ஹவ் இட்ஸ் ஒர்க். இது வந்து நம்ம இன்டர்நெட்டுக்குள்ளே வர டிராஃபிக்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை எந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை பிளாக் பண்ணும். ஓகேவா, அதே சேம் திங் அது வந்து ஒரு திங்ஸுக்கும் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணப்பட்ட டைப்ஸ் தான் வந்து பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால்ஸ், ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்ஸ், ப்ராக்ஸி ஃபயர்வால்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்-ஜென் ஃபயர்வால்ஸ். பேக்கெட்ஸ் ஃபயர்வால்ஸில் வந்து டிராஃபிக் பேஸ்ட் ஆன் ஹெட்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். பேக்கெட்டில் இப்போ நம்ம பேசிக்காக நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், HTTP பேக்கெட்ஸில் போகுது. ஸோ நான் இது வந்து HTTP எனக்கு பிளாக் பண்ணணும், எனக்கு வந்து அது அந்தளவுக்கு என்கிரிப்டட் ஹெட்டராக தெரியல. அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஹெட்டர்லேருந்து பர்டிகுலர் ஹெட்டர்லேருந்து வர ரிக்வஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து பிளாக் பண்ணிடும் என்னோடய ஃபயர்வால். ஸோ இப்போ நான் வந்து HTTPS செக்யூர் வெர்ஷன் எனக்கு வருது, நான் அலோவ் பண்ணேன். ஸோ அந்த பேக்கெட் ஃபில்டரிங், நான் சென்ட் பண்ணுற ரிக்வஸ்ட் பேக்கெட்ஸில் உள்ள ஹெட்டர்ஸை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னோடய டிராஃபிக்கை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் வை ஹவ் இட்ஸ் ஒர்க் பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால்ஸ். ஓகே, அடுத்தது ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்ஸ். மானிட்டர் த ஆக்டிவ் செஷன்ஸ். நான் இப்போ பர்டிகுலராக என்னோடய என்டையர் செஷனை வந்து 24/7 ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஆக்டிவ் செஷன்ஸ் வந்து உள்ளே வர்றதை பிளாக் பண்ணணும், இந்த மாதிரி கான்டென்ட் எப்படின்னா ஸ்டேட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என்டையர் கான்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு மலிஷியஸ் கோடு அந்த மாதிரி ஒரு கான்டென்ட்குள்ளே இருக்குது. ஸோ அந்த என்டையர் கான்டென்ட்டை அனலைஸ் பண்ணணும். அந்த ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் வந்து பர்டிகுலர் என்டையர் கான்டென்ட் அனலைஸ் பண்ணி அதில் தான் மலிஷியஸாக இருந்தால் அதை அலோவோ ஆர் பிளாக் பண்ணும். ஸோ அந்த திங் ஒன்று. அடுத்து வந்து ப்ராக்ஸி ஃபயர்வால். ப்ராக்ஸி ஃபயர்வால்னால் ஒரு ப்ராக்ஸியஸ்ட் ரிக்வஸ்ட் வருது, அது எப்படின்னா அது அன்ஆதரைஸ்டு கிடையாதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ப்ராக்ஸி ஃபயர்வால் வந்து ஆக்சஸ் இன்டர்மீடியட்லி ஃபார் ரிக்வஸ்ட்ஸ். ஓகேவா, நம்ம ரிக்வஸ்ட்டுக்குள்ளே இன்டர்மீடியட்டாக ஒர்க் பண்ணி அது ப்ராக்ஸி ரிக்வஸ்ட்டான்னு பார்த்து அதை பிளாக் பண்ணுறது வந்து ப்ராக்ஸி ஃபயர்வால்ஸ். நெக்ஸ்ட்-ஜென் ஃபயர்வால்ஸ் வந்து இது பேசிக்காக சொல்லப்போனால் நம்ம UTM பார்த்துருப்போம்ல, யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரியே இது வந்து ஒரு சம் ப்ரோட்டோகால்ஸோட இன்டெகிரேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்டெகிரேட் அப்ளிகேஷன் அவேர்னஸ், IDS அண்ட் IPS அண்ட் மோர் அனதர் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்-ஜென் வந்து இன்டெகிரேட் பண்ணி அந்த ரூல்ஸை கான்ஃபிகர் பண்ணி நம்ம டிராஃபிக்கை வந்து கட் அவுட் பண்ண முடியும். ஸோ வி நோ IDS அண்ட் IPS. ஸோ அந்த மாதிரி நிறையா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ அதை கான்ஃபிகர் பண்ணி அதோட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் நெக்ஸ்ட்-ஜென் ஃபயர்வால்ஸ். எக்ஸ்பிளைன் நெட்வொர்க் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் த டெக்னிக்ஸ். மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் டிஃபைனிங் த பாலிசிஸ். நம்ம எந்த மாதிரிலாம் நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். மேனேஜ்மெண்ட்ங்கிறப்ப ஓவர் த பீரியடில் வந்து எப்படி செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்மெண்ட்ஸில் வந்து டிஃபைனிங் த பாலிசிஸ், நியூ பாலிசிஸ், எந்த மாதிரிலாம் நம்மளோட லைக் பேசிக்காக நம்ம ஒரு பாஸ்வேர்டு அலோகேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத வந்து அந்த பாலிசிஸ் தான் டிஃபைன் பண்ணும். எந்த மாதிரிலாம் இப்போ நீ ஒரு பாஸ்வேர்டு இருக்க மினிமம் வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், அதில் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதில் வந்து நியூமெரிக்ஸ் இருக்கணும், அதில் வந்து அப்பர் கேஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃபைனிங் த செக்யூரிட்டி பாலிசிஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறப்ப அந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து அந்த பர்டிகுலர்
என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மானிட்டர் பண்ணணும், என்ன டிராஃபிக்கையும் லாக்ஸையும் மானிட்டர் பண்ணணும். எந்த மாதிரி நெட்வொர்க் டிராஃபிக்ஸ் வருது, லாக்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டு லாக்ஸ் ஏதாவது டெலிட் இருக்கா, அந்த மாதிரி சம் மானிட்டரிங்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணால் தான் நெட்வொர்க் செக்யூரிட்டிங்கிறது இட்ஸ் கண்டெயின் ஒரு லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இன் தட் பர்டிகுலர் டேட்டா பேக்ஸ். ஓகேவா, நம்ம டேட்டா பேக்ஸில் உள்ள இன்டர்நெட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டான இதில் வந்து மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் டிராஃபிக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா மானிட்டர் வித்தவுட் சஃபிஷியன்ட் மானிட்டரிங், ஓகேவா, ஒரு ப்ராப்பரான சஃபிஷியன்ட் மானிட்டரிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம டிராஃபிக்குள்ளே என்ட்ராகிற வந்து கான்டென்ட் மலிஷியஸ் ஐடிஸை வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலையும் நம்மளோட டேட்டாஸை வந்து லாஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ண முடியாமல் போயிடும். வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், இந்த டேர்ம் வந்து புதுசாக இருக்கும். வல்னரபிலிட்டிலாம் வி ஆல் நோ வீக்னஸ். அசஸ்மெண்ட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ என்னோடய டிவைஸை வந்து புதுசாக அதாவது பக் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும், ஒரு வல்னரபிலிட்டி ஒரு வீக்னஸ் இருக்காங்கிறத அசஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நீ உன்னோட செல்ஃப் எடுத்து அங்கே போட்டு புதுசாக இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு தேடுற, அவ்வளோதான். புது வல்னரபிலிட்டி எதுவும் இருக்கா, வல்னரபிலிட்டி அசஸ் பண்ணால் அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ தட்ஸ் இட். அடுத்து வந்து பேட்ச் மேனேஜ்மெண்ட், ரெகுலர் பேட்ச் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த வீக்னஸ் வந்தாலும் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணுறதே அதை வந்து பேட்ச் பண்ணுறது தான். நம்ம புது வல்னரபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பேட்ச் பண்ணணும். அந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இல்லைனா அந்த வல்னரபிலிட்டியை கண்டுபிடிச்சி 0 டேக்கு அப்புறம் ஒரு 2 daysக்குள்ளே பப்ளிஷ் ஆச்சுன்னா அட்டாக்ஸ் எல்லாம் ஈஸியாக அதை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அந்த டைம் டென்யூருக்குள்ளே நம்ம அதை பேட்ச் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக கைடன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குள்ளே மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டான முறையில் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது ட்ரபிள் ஷூட்டிங் ரூல்ஸ். ட்ரபுள் ஷூட்டிங்னா இப்போ இன்கேஸ் நாங்கள் அதை பிளாக் பண்ணல, அந்த இது வந்து ப்ரிவெண்ட் ஆகி உள்ளே வந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த டயத்தில் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் யூசேஜஸ்லாம் எந்த மாதிரி வரும், லாக் ரிவ்யூஸ். நம்ம பார்ட்டிகுலராக இப்போ தான் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் ஏதாவது நடந்தாலுமே லாக்ஸ்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லாக்ஸ் எடுத்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். அதை ரிவ்யூ பண்ணுறதுனால ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணி நம்ம ஏதாவது சம் லீட்ஸ் கிடச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி பேக்கெட்ஸ் அண்ட் அனாலிசிஸ், இந்த இதில் வந்து நம்ம வயர்ஷாக் யூஸ் பண்ணுறோம். நமக்குள்ளே வந்து பேக்கெட்ஸ் என்னென்ன நெட்வொர்க் பேக்கெட்ஸை வந்து ப்ரீஃப் கேஸை நம்ம லாக்ஸாலையும் ஸ்டோர் பண்ணி பார்க்க முடியும். பட் லாக்ஸில் வந்து என்கிரிப்டடாக இருக்கும், நம்மளால் அந்த பேசிக் சைடில் நீட் பண்ணி வாசிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது வயர்ஷாக்கில் யூஸ் பண்ணுறோம், பேக்கெட்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். பேக்கெட்ஸில் வந்து ஏதாவது மலிஷியஸ் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் வந்துருக்கா, மலிஷியஸ் கோடு ஏதாவது மலிஷியஸ் ஃபைல்ஸ் ஏதாவது வந்து இன்சர்ட் ஆயிருக்கா, என்ன மாதிரி HTTP என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்குது, ஏதாவது மலிஷியஸ் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த பேக்கெட் சென்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கெட்ஸ் அனலைஸ் பண்ணுறது மூலியமாக நெட்வொர்க் செக்யூரிட்டியை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்ஸ், நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கலாம். அசஸ் பண்ணுறதுங்கிறது அசஸ் பண்ணி அதை வல்னரபிலிட்டியை வந்து பேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. வல்னரபிலிட்டி ஸ்கேனிங்கிற டேம் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா ட்ரபுள் ஷூட் ஓன் சிஸ்டம் உள்ள ரிக்யர்மெண்ட்ஸை வச்சு அதை ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கிறது, ட்ரபுள் ஷூட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை பேட்ச் பண்ணிக்கிறது. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ப்ளே புக்ஸ், இப்போ வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா இப்போ ஒரு அட்டாக் லீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரபுள் ஷூட்டிங்கில் ஏதாவது என்னோட டிவைஸ் விண்டோஸ் டிவைஸில் வந்து இப்போ ஏதாவது மலிஷியஸ் ஃபைலை வந்து நான் எழுதியிருக்கேன், என்னோட இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த மலிஷியஸை வந்து அப்போயே தானே ப்ரிவென்ட் பண்ணணும். இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் கேட்டகரி வந்து அந்த இடத்துல தான் ப்ளே பண்ணணும். அடுத்து எக்ஸ்பிளைன் த ஆர்கிடெக்சர் அண்ட் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட். UTM, we all know how is UTM work. UTM வந்து merges firewalls, IDPs and anti-malware, anti-spam, VM, connect filterings and DLP, data loss prevention into a centralized solution. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் UTM எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மறுபடியும் ஒர்க் சொல்லாமல அடுத்து வச்சுக்கோம். Describe the advanced endpoints protection mechanisms and enterprises networks. Advanced endpoint protectionsல உள்ள enterprises networks includes endpoint detection and response, behavioral analysis. நம்ம அதுக்கு முன்னாடி endpoint security என்னென்ன மாதிரிலாம் என்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு கீழே அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா உள்ள மெக்கானிசம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இதில் நம்ம கிளியராக பார்த்துப்போம். அப்படியே மேலே போவோம், நெட்வொர்க்ஸ் எல்லாமே முடிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஓகே, டிஃபைன் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, சைபர் செக்யூரிட்டி என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஓகே, now we can pay. ஓகே, சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரியும். நம்மளோட கம்ப்யூட்டரு, நெட்வொர்க்ஸ் அண்ட் டேட்டா, டிஜிட்டல் ஆக்சஸை ஃபுல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி படிக்கிறது சைபர் செக்யூரிட்டி. அகேன்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அண்ட் டேமேஜ் ஆர் டிஜிட்டல் தெஃப்ட். த்ரெட் வெக்டார்ஸ்னால் யார் இருக்குமா? அபாயம். த்ரெட்னா அபாயம், ஓகேவா. வெக்டார்ஸ்னால் அதை முனைப்படுத்துகிறவங்க, யார் அதை உருவாக்குறாங்களோ. ஸோ தட்ஸ் வை த்ரெட் வெக்டார் இஸ் அ பேத் ஆர் மெத்தட், ஓகேவா. த்ரெட் வெக்டார்னால் ஒரு பாதையாக இருக்கலாம், ஆர் அதை ஒரு பக்குவமாக இருக்கலாம். அதை வச்சு அட்டாக்கர் எப்படி ஆக்சஸ் எடுக்கிறாங்க, சிஸ்டம் நெட்வொர்க்
டெலிவரி டு malicious ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டி எப்படி டிவைஸுக்கு வருது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறவங்க தான் த்ரெட் வெக்டார்ஸ். ஓகே, டிஃபைன் அ டிடிபி ஸ்டாண்டர்டைஸ் ஃபார் டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதை வச்சு எப்படி அட்டாக்கர்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, மேனேஜ் சைபர் அட்டாக்ஸ். ஓகேவா, இந்த டாக்டிக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, டெக்னிக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறதும். அது வாட் இஸ் அ SaaS ரிஸ்க். SaaSனால் ஒன்றும் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். ஒரு சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸில் உள்ள கன்சர்ன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். பேசிக்கலி SaaS, அதுக்கப்புறம் PaaS, அப்புறம் IaaS. ஸோ இந்த 3 திங்லையுமே யார் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். SaaSல வந்து உனக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்காது, வேர் அஸ் அ கிளைண்ட்ஸ். ஓகேவா, நம்ம கிளைண்ட்ஸாக இருக்கிறப்ப பேசிக்கலி நம்மளால் வந்து சச்சஸ் டேட்டா லீக்ஸ், அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ், ஏதாவது அவங்களோட ஓன் சர்வரில் நம்ம வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதோட சர்வர் சைடு இருக்கிற ஏதாவது ப்ரீச்சஸ் ஏதாவது நடந்தால் நம்மளோட செக்யூரிட்டி டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகலாம், அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் ஆகலாம். இதில் போர் வெண்டார் ப்ராக்டிசஸ் அதோட ஓனர்ஸ் ஆர் வெண்டார்ஸ் வந்து கரெக்டான செக்யூரிட்டி கன்சர்னில் வைக்காமல் இருந்திருக்கலாம். அடுத்து எக்ஸ்பிளைன் த சைபர் அட்டாக் லைஃப் சைக்கிள்ஸ். ஒரு சைபர் அட்டாக்கில் வந்து ஒரு அட்டாக்கர் வந்து இனிஷியேட் பண்ணோம்னா அவருக்கு வந்து ஒரு 4-7 திங்ஸை வந்து கரெக்டாக காம்ப்ளிகேட் பண்ணி ஆகும். ரெகானசன்ஸ், ஒரு அட்டாக்கரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கேதர் பண்ணி அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வச்சு வெப்பனைசேஷன். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு நான் ஐடி ஜாப்பில் இருக்கார். நான் ஐடியில் இருக்கிறப்ப அவரோட ரெகானசன்ஸ் படி அவருக்கு வந்து சோஷியல் இன்ஜினியரிங் ஒர்க் ஆகும். அப்போ வெப்பனைசேஷன்ஸ் பண்ணுறேன் நான் எந்த மாதிரி டெவலப் ஆர் செலக்ட் malicious டூல்ஸ். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட அட்டாக் டூல்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நான் எடுத்த மாதிரி என்ன எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற மாதிரி அவர் நான் ஐடி டூலில் இருக்காரு. ஸோ நான் ஐ திங்க் ஐ ஒர்க் இட்டான சோஷியல் இன்ஜினியரிங். ஓகே, சோஷியல் இன்ஜினியரிங்கில் நான் ஃபிஷிங் இமெயில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, வெப்பனைசேஷனில் ரெகானசன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். நான் ஐடியில் இருக்கார். வெப்பனைசேஷனில் நான் வந்து அவருக்கு வந்து ஃபிஷிங் இமெயில் ஒர்க் ஆகும். ஸோ டெலிவரியில் வந்து நான் அதை வந்து எப்படி டெலிவரி பண்ணுறேன். ஸோ நான் அதை வந்து இமெயில் மூலயமா அவுட்லுக், ஜிமெயில் இந்த மாதிரி ஏதாவது இமெயில் யூஸ் பண்ணி நான் அதை அவருக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி ஒர்க் ஆகும் பார்ப்போம். நான் அதுக்கு ஃபிஷிங் இமெயில் வழியாக அவரோட வந்து க்ரெடென்ஷியல்ஸை கெட் பண்ணுறேன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், வல்னரபிலிட்டிஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட் டு கெயின் ஆக்சஸ். ஐயோ, அவர் அதை யூஸ் பண்ணதுனால அவரோட அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் என்கிட்ட கிடச்சிரும். அதான் தட்ஸ் வை எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க்ஸ். ஓகேவா, எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் வழியாக SaaS 10 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபுல். SaaS வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியல. நான் வெயிட் பண்ணேன், நான் கொஸ்டின்ஸை கூட கோத்ரூ பண்ணி பார்க்குறேன். அது அந்தளவுக்கு வெயிட் பண்ணேன். ஓகேவா, இதில் நமக்கு நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மால்வேர். இது நம்ம இது கீழே வந்துட்டு அதை பார்த்துக்கலாம். போட் நெட்ஸ் அதுவுமே ரெண்டுமே கீழே தான் இருக்குது. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, சிவிஇ, சைபர் கிரைம் ஃபண்டமெண்டல்ஸ், டிஃப்ரெண்ட் பிட்வீன் மால்வேர் டைப்ஸ் அண்ட் சச்சஸ் வைரஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கீழே, போட் நெட் எல்லாமே கீழே தான் இருக்குது, பார்த்துக்கணும். அடுத்து ஹை ப்ரொஃபைல் சைபர் அட்டாக்ஸ், அட்வான்ஸ் மாடர்ன் மால்வேர், வாட் இஸ் boot nets and boots, actions in disabling boot net. அதான் சொல்கிறேன், பர்டிகுலராக SaaSக்கு எந்த இதாக இருக்குது. வாட் ஆர் SaaS சேலஞ்ச், செக்யூரிட்டி சேலஞ்சஸ். பர்டிகுலராக SaaSை பற்றி யாரும் புதுசாக கேட்கல. SaaS வந்து என்ன மாதிரி செக்யூரிட்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, சேலஞ்சஸ்லாம் இருக்குது அவங்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை மட்டும் பார்த்தாலே போதும் தான். வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். எக்ஸ்பிளைன் ஃபயர்வால் பார்த்தாச்சு, ஐடிஎஸ் பார்த்தாச்சு, OSM மாடல் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும். டிஸ்கஸ் த ஈவில் 10 வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். SaaS அப்ளிகேஷன் ரிஸ்க். ஸோ 10 மார்க் நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ கம்யூனிஸ் ரைட். ஓகே, இல்லை உடனே நம்ம SaaS ஃபுல்லாக பார்த்துடலாம். நான் இது வெயிட் பண்ணேன். ஓகே, SaaSல உள்ள ரிஸ்க்கெல்லாம் பார்த்துரும். SaaSல உள்ள ரிஸ்க்ஸ். ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். ஓகே, இந்த இருக்குது SaaS. ஃபஸ்ட்டு யூஸ் கேஸ் பார்ப்போம். ஓகேவா, இது ஐஏஎஸ்ரா. ஓகே, PaaS இந்த இருக்குது. SaaSோட யூஸ் கேஸ் லைட்டாக பார்த்துட்டு ஸோ தென் ஆஃப்டர் வி வில் மூவ் ஆன் டு த SaaS ரிஸ்க். ஓகே, SaaS வந்து பே அஸ் யூ கோ. ஓகேவா, அவங்களுக்கு பே பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். SaaSல வந்து க்ளவுட் சர்வீசஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்காது. சர்வீஸ் ப்ரொவைடர் விச் இஸ் அவைலபிள் டு த கன்சியூமர் பேஸ்ட் ஆன் த பே அஸ் யூ கோ. ஓகேவா, நீங்கள் பே பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும்.
SaaS வந்து cloud service is suitable for consumer across the different locations. நம்ம infrastructure as a service அந்த மாதிரி இதில் கவர் பண்ணுறப்ப அந்த பேசிக் திங்கே அங்கே தான் இடிக்கும். நம்ம ஈஸியாக நம்ம ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ், சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே SaaS யூசஸ்க்கு தான் கொண்டு வந்துடலாம். ட்ராப்பாக்ஸ் மேக்ஸ்டாக தெரியும். கூகுள் டாக்ஸு ப்ரொவைட் க்ளவுட் பேஸ்டு ஆப்ஸ் டு கன்சியூமர். ப்ரைமரி ஃபங்க்ஷனே தான். இந்த ஒரு டாபிக் மட்டுமே போதும் SaaSோட யூஸ் கேஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக கலைஞ்சிக்கிறதுக்கு. The primary function of SaaS product developed is to provide the cloud-based apps to consumer. ஒரு cloud based apps வந்து consumer provide பண்ணுறாங்க, not for organization or anything. ஒரு consumer, we are the consumer or clients. ஓகேவா, பேசிக்காக உள்ள யாருக்கு வேணால் இது பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் லைசன்ஸ் ஓப்பன் டு எய்தர் மந்த்லி ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இதெல்லாம் நமக்கு வேணாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ரிஸ்க் அசோசியேட்டட் வித் SaaS அப்ளிகேஷன்ஸ். ஒரு க்ளவுட் பேஸ்டு த்ரெட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஒரு க்ளவுட் பேஸ்டு த்ரெட்ஸ்னால் தெரியும் அபாயம். ஓகேவா, அந்த மாதிரி க்ளவுட் லெவலில் இருக்கிற ஒரு த்ரெட்ஸுக்கு வந்து இன்க்ரீசஸ் வால்யூம் அண்ட் சொபிசிகேஷன்ஸ். ஓகேவா, வால்யூம் லெவலில் அட்டாக்ஸ் ஆகும். எப்படின்னா யூஸ் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் டு பைபாஸ் த ஸ்டாண்டர்ட் டிஃபென்ஸ் மெத்தட்ஸ் அஃபெக்டிங் த சென்சிட்டிவ் டேட்டா அண்ட் யூசர்ஸ். வி ஆல் நவ் நம்மளோட சென்ட்ரலைஸ்டு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கே ஒரு லீக்கேஜ் ஆகுது. ஒரு அன்சானிடைஸ்டு SaaS அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா அது எம்ப்ளாயோட ஆக்சஸ், அதர் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே லீக் அவுட் ஆகிறதுக்கு இதாகும். ஸோ அசைட் ஃப்ரம் த கார்பரேட் சான்ஸ்டேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தெர் ஆர் கவுண்ட்லெஸ் பப்ளிக் SaaS அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, அதில் உள்ள எக்ஸ்பெனன்ஷியல் க்ரோவிங் இஸ் நம்பர்ஸ் த எம்ப்ளாயிஸ் கேன் ஆக்சஸ் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் த IT டிபார்ட்மெண்ட். லேக் ஆஃப் விசிபிள் இன்டு SaaS யூசேஜ் prevents IT department having control over the employees use the abuse of associations and SaaS applications which can introduce the serious risk to the organizations. இந்த மாதிரி டேட்டா லீக்கேஜ் அண்ட் நான் கம்பைலேஷன்ஸ் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அதான் சொன்ன லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சஃபிஸ்டிகேட்டட் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து லீக்கேஜ் ஆகிறப்ப லேக் ஆஃப் விசிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் வந்து ஓவர் கிடம் ஆகும். இட்ஸ் ஒர்க் ஆன் எனிவேர் வேர்ல்ட். ஸோ சானிடைஸ்டு அண்ட் அன்சானிடைஸ்டு SaaS applications remain accessible when employees choose to bypass the VPN working systems, prevents IT departments having the necessary visibility or content over the extended of their use by employees. ஸோ இப்போ வந்து நான் இப்போ ஒரு என்னோடய டாக்ஸை வந்து ஒரு க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே க்ளவுடில் வந்து இருக்கல வேற ஒரு எம்ப்ளாயாலே இந்த க்ளவுடை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த விசிபிலிட்டி நெசசரி தான் இங்கே வந்து ஓவர் கம் பண்ணி அட்டாக்கர்ஸால் டேக் ஓவர் பண்ணப்படுது. இப்போ நான் ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோடய க்ளவுடில் இருக்குது. ஸோ நான் அதை அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணி அது வந்து DDoS அட்டாக் ஸ்லோ HTTP டெஸ்ட் ஒர்க் பாரு, புரியலையே. DDoS அட்டாக் ஸ்லோ HTTP டெஸ்ட் ஒர்க் ஆகுதா பாரு. I don't know how to do that. இல்லை ப்ரோ, அது எப்படி பண்ணணும்னு தெரில எனக்கு. DDoS அட்டாக் ஸ்லோ HTTP டெஸ்ட் வாட் யூ கன்வே ஆகிட்னா. ஸோ ஓகே, நம்ம அந்த ரிஸ்க் அசோசியேட்டட் திங்ஸ்குள்ளே வரோன்னு வச்சுக்கோங்களேன். யூசஸ் பை எம்ப்ளாயிஸ், விசிபிலிட்டிஸ் ஆர் கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸ்டெண்டட் ஆஃப் தேர் யூஸ் பை எம்ப்ளாயிஸ். ரிஸ்க் அசோசியேட்டட் வித் SaaS applications. SaaS applications level risk. The average employee use at least 8 applications as employees or more SaaS apps that connected to the corporate network. The risk of sensitive data being stolen, exposed and compromised increases. ஏன்னா ஒரு இப்போ இன்னும் SaaS இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு SaaSல இருந்து ஒரு 8 apps ஆர் மோர் தென் 9 apps கிட்ட வந்து ஹோஸ்ட் ஆகப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஹோஸ்ட் ஆகிறதுக்கப்போ இன்டெகிரேட் ஆகும். ஸோ இன்டெகிரேட் ஆகிறப்ப மேன் இந்த மிடில் ஆர் எனி அதர் அட்டாக்ஸ் கேன் பி பர்ஃபார்ம். அந்த டயத்தில் ரிஸ்க் ஆஃப் சென்சிட்டிவ் அண்ட் டேட்டா பீங் ஸ்டோலன் பை எக்ஸ்போஸ்டு. ஓகேவா, எப்படின்னா திருடப்படலாம், இல்லைனா அது வந்து வெளியிடப்படலாம், ஆர் காம்ப்ரமைஸ் பண்ணப்படலாம், யாரால வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டு எடுக்கப்படலாம். இன்ட்ரோடக்ஷன் டு SaaS செக்யூரிட்டி சேலஞ்சஸ். இப்போ SaaS application is used very difficult to control or over have visibility into or have visibility. அப்படி சொன்னாலும் விசிபிலிட்டி அதான் ஒரு க்ளவுடில் இருக்கிறத வந்து ஓவர் த 8 apps இருக்குன்னா அவங்க எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகும். ஸோ அந்த இடத்துல செக்யூரிட்டி கன்சர்ன் வரப்போ லீவ்ஸ் நெட்வொர்க் பெர்மிட்டர். ஓகேவா, திஸ் லேக் ஆஃப் கண்ட்ரோல் பெர்சிஸ்டன்ஸ் சிக்னிஃபிகேஷன் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். லேக் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரெசென்ட். ஓகேவா, இந்த லேக் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரெசென்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வந்து எண்ட் யூசர்ஸ் ஆர் நவ் ஆக்டிங் ஆஸ் தேர் ஓன் ஷேடோஸ் IT டிபார்ட்மெண்ட்ஸ். இந்த ஷேடோஸ் வந்து எந்த மாதிரிலாம் எண்ட் யூசர்ஸ், வி ஆர் த எண்ட் யூசர்ஸ். ஸோ we are acting as a shadows in IT department. ஓகேவா, அது வந்து வித் கண்ட்ரோல் த SaaS application they use how they use them.
malicious outsiders, இந்த malicious insiders, SaaSல உள்ள accidental data exposure, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்டல் ஷேர் தான். இது த்ரெட் வெக்டார்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம சாஸ்கில் கொண்டு வராங்க. ஸோ பேசிக்கலாக இருக்கிறது வந்து ஒரு சாஸுக்குள்ளே வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப்பில் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்லே இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து ஒர்க் ஆகும் தான். ஸோ இந்த மாதிரிலாம் கோஸ்ட் ஆர் ஸ்டோல் இந்த ஒரு அப்படியே ஒரு கிளான்ஸ் கவர் பண்ணாலே ஈஸியாக நீங்கள் சாஸோட ரிஸ்க் பர்சன்டேஜஸ் அப்புறமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மலிசா அவுட்சைடர்ஸ்னால் யார்? அட்டாக் வெக்டார்ஸ், நியூ த்ரெட் வெக்டார்ஸ் கேன் டிஸ்ட்ரக்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஆர் மால்வேர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அட்வர்சரிஸ். ஐயோ இந்த ஒரு லைன் தான். நியூ த்ரெட் வெக்டார்ஸ் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் பாயிண்ட் ஃபார் மால்வேர் யூஸ்டு பை த எக்ஸ்டர்னல் அட்வர்சரிஸ். ஒரு வெளியில் உள்ள ஆள் வந்து மலிசியஸ் திங்கை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மலிசியஸ் இன்சைடர் வந்து உள்ள இன்சைடர்ஸ் தெஃப்ட் ஆர் ரிவெஞ்ச் த பர்பஸ். அவங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்சைடர்ஸ் வந்து டெவலப் பண்ணப்பட்டு உள்ளே உள்ள பெட்ராயல் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டேட்டா எக்ஸ்போசர்ஸ் பை தீஸ் ரிஸ்க் ஆர் ஆக்ஷன் போசஸ் இன் SaaS என்விரான்மெண்ட்ஸ். எந்தெந்த மாதிரினா ஒரு 5 அட்டாக்ஸ் ஓகேவா? மலிசியஸ் அவுட்சைடர், மலிசியஸ் இன்சைடர்ஸ், ஆக்சிடென்டல் டேட்டா எக்ஸ்போசர், ஆக்சிடென்டல் ஷேர்ஸ் அண்ட் ப்ரொமீசியஸ் ஷேர்ஸ். ப்ரொமீசியஸ் ஷேர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இந்த ப்ரொமீசியஸ் ஷேர் லெஜிட்டிமேட் ஷேர் ஆஸ் கிரியேட்டட் ஃபார் அ யூசர் பட் தட் யூசர் தென் ஷேர்ஸ் with other people who shouldn't have access. The Prometheus shares often results in the data being it's a DDoS simulation attack tool in GitHub. Oh, DDoS attack slow HTTP test. Okay, I will try it. DDoS attack slow HTTP. What is a DDoS tool in GitHub? It's a DDoS simulation attack tool. DDoS simulation testing tool. Free trial today. DDoS simulation. எனக்கு தெரிஞ்சு DDoS simulation தான் இருக்கு அவன் சொன்ன மாதிரி. ஸோ ட்ரை பண்ணோம். DDoS simulation. ஓகே. இன்ஸ்டால்மெண்ட் ஆர் இனிஷியல் டிபெண்டன்சிஸ் எனக்கு தெரிஞ்சது பெரிய வேலையாகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பற்றி இப்போதைக்கு வேணாம். ஆனால் பேசிக்காக DDoS பற்றி நம்ம படிக்கவும் பார்த்துக்குவோம். அதுவே இனஃப் தான். கெட் அ ஃப்ரீ டெல் டுடே ரெட்வேர். ஸோ ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடும். அது போட்டு குழப்பிட்டு ஓகே. Prometheus shares and ghost or share. ஓகே. கம்பைலேஷன் சேலஞ்ச். கம்ப்ளைன்ஸ்னால் நம்ம லாஸ்லாம் சேஞ்ச் த காம்ப்ளெக்சிட்டிஸ். மெனி லாஸ் ரெகுலேஷன்ஸ் அப்ஸ்டோல் த ஆம்பிஷியஸ் அண்ட் நாட் யூனிஃபார்ம் சப்போர்ட்டட். ஓகேவா? எந்த நம்ம லாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். என்ன வேண்டாம். ஆஃப்டர் லைவ் செக் டெஃபினெட்லி. ஓகே, ஐ வில் செக் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு சைபர் அட்டாக் லைஃப் சைக்கிள். ஓகே, நான் அதை விஷுவலைசேஷனும் காமிக்க மாட்டேன். ஸோ பேசிக்காக நம்ம அதை பார்த்துருவோம். சைபர் கிரிமினல்ஸ் ஹூ ஆர் த இது நமக்கு இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம நினைப்போம் சைபரோட யாரெல்லாம் அட்டாக் சைபர் கிரிமினல்ஸில் டைப்ஸோ. ஆனால் இதை பற்றி நம்ம கேட்க மாட்டாங்கண்ணே. சைபர் கிரிமினல்ஸில் உள்ள டைப்ஸ், ஸ்டேட் அஃபிலியேட்டட் குரூப்ஸ், ஆக்டிவிட்டீஸ், சைபர் டெரரிஸ்ட்டு, எது கோராக இருக்குதோ அதை எப்படி சொல்கிறது. இப்போ இதில் கவர் பண்ணிங்க திங்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, இதில் உள்ள டாபிக்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக்ஸ்லாம் இதை ஒன்றை வச்சு நம்மளால் ஒரு இனிஷியேட்டிவை வந்து ட்ரிகர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போனா இந்த இதில் ஐடியாவை வச்சு நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்போதைக்கு நான் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்குது சைபர் அட்டாக் லைஃப் சைக்கிள்ஸ். நான் அப்ளை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ரெக்கானசன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு ஏதோ ஒரு உங்கள் டார்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்போலாம் கேதர் பண்ணுறீங்க. ஓகேவா? கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரிலவெண்ட்டாக உள்ள ஒரு
அட்டாக்கிங் டூல் வெப்பனைசேஷன், அதுதான் வெப்பனைசேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதை டெலிவரி பண்ணுறீங்க. அது எந்த மாதிரி விதத்தில் உங்களோட விக்டீமோட டார்கெட் சிஸ்டமில் வந்து இன்செர்ட் பண்ணுறீங்களோ, இல்லை அது ஃபிசிக்கலாக இருந்தால் அந்த பென்ட்ரைவை வந்து அவன் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். நம்ம ஃபிசிக்கலாக நான் ஃபிசிக்கல்லே எடுத்துகிட்டு போவோம். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா இப்போ அந்த பென்ட்ரைவ் அவன் சொல்லுறான், அந்த பென்ட்ரைவை வந்து இன்செர்ட் பண்ணுறப்ப அது வந்து பர்ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணிடுது. ஓகேவா, சிஸ்டமுக்கு வந்து நமக்கு ஒரு ஆக்சஸ் கிடச்சது. ஓகேவா, ஆக்சஸ் கிடைக்க வைக்கிறது. இன்னொன்று வந்து நம்ம அனுப்புகிற லிங்க் வழியாக அவனோட கிரெடென்ஷியல்ஸ் கெட் பண்ணுறோம், அது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் டசன்ட் மீன் லைக் எந்த மாதிரினா நம்ம ஆக்சஸ் இனிஷியேட்டிவான ஒரு ஆக்சஸை வந்து எடுக்கிறது தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன். குழப்பிக்க வேணாம், அவனோட ஆக்சஸ் கெட் பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன், இப்போ நம்மளோட ஆக்சஸ் கிடச்சிருச்சு, நம்ம ஒரு மலிஷியஸ் சாஃப்ட்வேர் அது ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதான் இன்ஸ்டாலேஷன். தென் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம கமாண்ட் பண்ணுறோம் த்ரூ த நம்ம டிவைஸ் வழியாக கமாண்ட் பண்ணி நமக்கு என்ன ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கோ, நம்ம என்ன பர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறோமோ அதை பர்ஃபார்ம் பண்ணி ஆக்ட் ஆன் அப்ஜெக்டிவ் படி நம்மளோட திங்கை பண்ணிட்டு வரலவோம். ஸோ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் வந்து அந்த மலிஷியஸ் கோடை வந்து நமக்கு இன்செர்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஆக்சஸ் ஆர் லீடு. ஓகேவா, ஆக்ட் அண்ட் அப்ஜெக்டிவ்னா நம்ம என்ன அப்ஜெக்டிவ், நம்ம எதுக்காக வந்தோம், எந்த மாதிரி டேட்டா ப்ரீச் பண்ண வந்தோமா, ஆர் அவங்களோட டேட்டா சர்வர் வந்து உடைக்க வந்தோமா, எந்த அட்டாக் பண்ண வந்தோமோ அதை பண்ணணுமா. அது ஹை ப்ரொஃபைல் சைபர் அட்டாக்ஸில் உள்ள சோலார் விங்டு லெவலில் நீங்களே கொலோனியல் பைப்லைன் நீங்கள் சும்மா வாசி பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ். நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் அட்டாக்கா. ஃபிஷிங் இட்ஸ் ஒன் ஆஃப் த most famous social engineering attack. ஓகே, நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். phishing attack. So a phishing is attack, a type of cyber crime where attackers impersonate a trust entity. ஓகேவா, impersonate trust entity னா இப்போ நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன்னு வச்சுக்குவேன், அது வந்து அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டான்னு தெரியாது, ஆனால் அது வந்து ட்ரஸ்ட்டு கிடையாது. ஸோ அதான் impersonated trust entity to trick people வந்து ட்ரிக் பண்ணுறோம் into revealing the sensitive information like passwords. இப்போ என்னோடய phishing இமெயிலில் வந்து லெஜிட்டிமேட் ஆர் அன்லெஜிட்டிமேட்டடாக ஒரு லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா பார்க்குறதுக்கு லெஜிட்டாக இருக்கும். ஒரு ஐ எம் டெல்லிங் யூ பிகாஸ் யூ டோன்ட் நோ இட், ஸோ தேங்க். ஓகே, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, நான் செக் பண்ணுறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன். ஸ்லோ HTTP டெஸ்ட். ஓகே, ஓகேவா. ஸோ டைப் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் வேர் அட்டாக்கர்ஸ் ஆர் impersonated a trust entity. What do you want, man? Tool name. Okay, I see. Trick people into revealing the sensitive information like passwords, credit card numbers or other personal data. ஓகேவா, இப்போ நான் ஒரு கூகுளோட ஒரு விசிங் லிங்க் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த லிங்க்கில் வந்து என்ன இருக்கும், கூகுள் மாதிரியே ஒரு ரெப்ளிக்கான ஒரு சைட் இருக்கும். அது வந்து உங்களோட இமெயிலையும் உங்களோட பாஸ்வேர்ட்ஸையும் கெட் பண்ணுறதுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாமே அதை இன்புட் ஃபீல்டாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது ஒரு லெஜிட்டான இமெயில் என்டிட்டி தான் நினச்சிட்டு அதில் உங்களோட பாஸ்வேர்ட்ஸை என்டர் பண்ணுவீங்க. அதை வந்து நான் பேக்கெண்டில் வந்து எனக்கு வந்து தனியாக கிவ் பண்ணுற மாதிரியும் அதை ரீடைரக்ட் பண்ணி அஃபிஷியலான கூகுள் சைடில் வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்க மாதிரி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த திங்கில் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே நம்ம பாஸ்வேர்ட்ஸ் என்டர் பண்ணோம், தென் ஆஃப்டர் ரீடைரக்ட் டு தட் ஒரிஜினல் பேஜ் நினச்சிருவீங்க. ஆனால் பேசிக்காக இடையில என்ன நடந்துட்டுக்குன்னா, நீங்கள் யூஆர்எல் வந்து ப்ராப்பராக செக் பண்ண விட்டதுனால இடையில வந்து நீங்கள் என்டர் பண்ண டேட்டாஸ் வந்து எனக்கு இங்கே செப்பரேட்டாக வந்திருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க். இதில் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் தான். அவங்கள எந்த மாதிரி அவங்கள மேனிபுலேட் பண்ணி நீங்கள் இதை பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். அதான் ட்ரிக் டு த பீப்புள். எந்தெந்த மாதிரிலாம் பீப்புளை ட்ரிக் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சோஷியல் இன்ஜினியரிங் கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ ஹவு டு யூ ட்ரிக் த பீப்புள், இட்ஸ் ஆல் அபவுட் தட். வேறு என்ன முக்கியமான கான்செப்ட் இருக்குது, டைப்ஸ் சைபர் அட்டாக் டைப்ஸ். ஓகே, மால்வேர் அண்ட் ரேன்சம்வேர்ஸ். மால்வேர்னா மலிஷியஸ் சாஃப்ட்வேர். அது எப்படி ஒர்க் ஆகுது, மலிஷியஸ் சாஃப்ட்வேர் இஸ் ஃபைல் குட் டைபிக்கலி டேக் கண்ட்ரோல் ஆஃப் சிஸ்டம்ஸ். நம்ம வந்து எக்ஸ்பிளைன் ஹியர். ஓகே, சொல்கிறேன். இமெயில் வெப்பனைசேஷன்ஸ், கமாண்ட் கண்ட்ரோல், சைபர் அட்டாக்ஸ் அண்ட் மால்வேர்ஸ் லாஸ்ட் டாபிக் நினைக்கிறேன். டிஃபைன் த மால்வேர். Malware is a software
intentionally designed to disrupt damage or gain unauthorized access to a computer. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்டென்ஷனலாக எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம், உன் பிசியை டிஸ்டர்ப் பண்ணி அதை டேமேஜ் பண்ணணும், இல்லைனா ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், ஒரு பேக் அண்ட் ஆக்சஸ் வந்து ஒரு அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் கொடுக்குறோம். அதான் அதோட மெயின் மோட்டாவே. வென் யூ ரன் malware in your computer, it will damage or disrupt your PC and or give unauthorized access. Okay, what is a ransomware? Ransomware is a type of malware that encrypts the files and demands a ransom payment for decryption the key. Okay, பேசிக்காக ransomware நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ransomware வந்து ஒரு பொருளை திருடி வச்சுக்கிட்டோ அது ஒரு இதை என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டோ அதுக்கு பதிலாக ரேன்சம் பேமெண்ட்டை வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. அதை பே பண்ணால் அதை டிக்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ த சேம் கான்செப்ட் இஸ், உங்கள் டிஜிட்டலைஸ்டு டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி அதை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாமல் ஆக்கி அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தே டிமாண்ட்ஸ் யூ டு பே த ransomware அமௌண்ட். ஓகேவா, அவங்க சம் அமௌண்ட்டை கேட்டதுக்கப்புறம் டிக்ரிப்ஷன் கீக்கு தருவாங்க. இதுதான் ஆக்சுவல் திங்க். அடுத்து வந்து வாட் இஸ் அ vulnerability? We all know vulnerability is a weakness in a system that can be exploited by attackers to compromise it. ஓகேவா, இப்போ ஒரு vulnerability இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம், கிரிட்டிக்கல் டேர்ம். ஓகேவா, குழப்பிக்க போனால் vulnerability is a weakness, that's all. What is a botnet? Botnet is a network and infected devices remotely controlled by an attacker, often used for large scale attacks. botnetனா ஒன்றுமே நம்ம பாட் தெரியும்ல, அதே மாதிரி botnet is a network of infected device. ஓகே, network of infected device. அதால் மல்டிபிள் பாட் மாதிரி ஒர்க் ஆக முடியும், அதால் மல்டிபிள் ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து phishing is a fraudulent attempt to acquire the sensitive information by posing as a trustworthy entity. That's the main thing, often via email or fake websites. அது வந்து ஒரு மெயிலில் வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டாக இருக்கலாம், அது ரெப்ளிகேட் பண்ணப்பட்ட ஒரு சைட்டாக இருக்கலாம். ஸோ ஓகே, fraudulent attempt. ஓகே, தட்ஸ் plainly told as a fraudulent. ஓகேவா, sensitive information. ஓகேவா, acquire the sensitive information by posing as a trustworthy entity. அடுத்து 5 marks. வைரஸ், வார்ம்ஸ், ட்ரோஜன், ஸ்பைவேர், அட்வேர். ஓகே, இந்த மால்வேர்ஸோட டைப். வைரஸ் தான் the self replicate and reflecting files. உன் ஹோன் டிவைஸில் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது some actions நீட் ஃப்ரம் யூ. ஓகேவா, ஏதாவது ஆக்ஷன்ஸ் வந்து உன்கிட்ட வந்து நீட் பண்ணும். நீ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற சம்திங் லைக் ஓகே ஆர் ரன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஒரு ப்ரைமரி ஆக்சஸ் கொடுக்குறப்ப அதால் செல்ஃபாக ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும். அதாலே அதை வந்து பெருக்கிக்க முடியும், ஒரு இனப்பெருக்கம் பண்ணி பெருக்கிற மாதிரி வாட் திங்க். ஓகேவா, அதாலே அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணி மல்டிப்ளை ஆகி இன்ஃபெக்ட் பண்ண முடியும் ஃபைல்ஸ் அக்ராஸ் ஒரு மெயின் டொமைன். ஓகே, வார்ம்ஸ் தான் ஸ்ப்ரெட்டட் அக்ராஸ் த நெட்வொர்க் வித்தவுட் யூசர் ஆக்ஷன்ஸ். நம்ம வைரஸில் என்ன பார்த்துருப்போம்னா, இட் வாண்ட்ஸ் அ சிம்பிள் ஸ்பார்க் ஆர் இனிஷியல் ஆக்சஸ். நீ வந்து ஒரு சிம்பிள் இனிஷியல் ஆக்ஷன் பண்ணால் தான் அது வந்து ஆக்டே ஆக செய்யும் வைரஸ். ஆனால் வார்ம் அப்படி கிடையாது. வார்ம் வந்து நீ எந்த ஆக்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல, இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும் அக்ராஸ் த நெட்வொர்க். ஓகேவா, வார்ம்ஸ் வந்து ரொம்ப வீரியமான சொல்லலாம். அடுத்து ட்ராஜன்ஸ். இந்த டிஸ்கஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர். ஓகேவா, இந்த வந்து ட்ராஜன்ஸ் வந்து ஒரு பேக் சைடு ஆக்சஸ் கொடுக்கும். எப்படின்னா இது அந்தளவுக்கு நமக்கு டிஸ்கியூஸ் அஸ் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் நமக்கு பார்க்கும்போது ஒரு லெஜிட்டான சாஃப்ட்வேர் மாதிரி தான் தெரியும். இது பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணாட்டாலும் பட் இட் அஃபெக்ட் பேக் சைடில் தான் உங்களோட என்டிட்டிஸ் எல்லாத்தையுமே கிளிக் ஜாக்கிங் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கோம். தென் ஸ்பைவர் சீக்ரெட்லி மானிட்டரிங் த யூசர் ஆக்டிவிட்டீஸ். அதில் இருக்க மாதிரியே சேம் அஸ் வெல் அஸ் நம்ம என்னென்ன மாதிரிலாம் யூசர் ஆக்டிவிட்டீஸ், எந்த இடத்துல பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுறோம், நம்மளோட மைக், ஹெட்ஃபோன்ஸ், திங்ஸ் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். அட்வேர் இஸ் ஆட் டிஸ்பிளே த அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நமக்கு இது எப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம், சும்மா ஆட் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆட்சன்ஸை வந்து நமக்கு ரன் பண்ணி நம்ம ஹோஸ்ட் டிஸ்பிளேயில் ரன் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ ஆட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அட்வேர் இதை ஆட் ரன் பண்ணுற ஒரு மலேசியா சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அடுத்து ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ransomware வீண் தெரியும். ஃபிஷிங்கை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இது ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கும். எப்படின்னா யூசரை வந்து எஜுகேட் பண்ணலாம். இந்த மாதிரி மலிஷியஸ் லிங்காக இருந்தும் ஒரு ரெப்ளிகேட்டட் லிங்க்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. அடுத்து 2 factor authentication யூஸ் பண்ணால் நம்ம ஒரு இதை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து மூலயமா ரெப்ளிகேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து இமெயில் ஃபில்டரிங் யூஸ் பண்ணணும். இமெயில் ஃபில்டரிங் வந்து சஸ்பீஷியஸான யூஆர்எல்லேருந்து வர இதை வந்து ஸ்பேம் பண்ணிடணும் அந்த மாதிரி.
Then various type of cyber attacks with suitable examples. Phishing and தெரியும், DDoS attacks, botnets overwhelming the servers. Botnets ஓகே, நம்ம பார்த்த மாதிரி botnetsனால் அதால் வெரைட்டி ஆஃப் ரிக்வஸ்ட்டை வந்து ஒரே சர்வர்லேருந்து கொடுக்க முடியும். அது கொடுத்தறனால சர்வர்ஸ் வந்து மல்டிபிள் ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாமல் சர்வர் கிராஷ் ஆகிரும். SQL இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அட்டாக்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் வெப் ஆப் ஃப்ளாஸ் டு ஆக்சஸ் மல்டிபிள் வேஸ். வெப் ஆப்பில் உள்ள ஃப்ளாஸை யூஸ் பண்ணி அட்டாக்ஸ் வந்து மலிசியஸ் கொரிஸை வந்து இன்செர்ட் பண்ணி SQL இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகும். மால்வேர் அட்டாக்ஸ், வைரஸ் யூஸிங் த மால்வேர்ஸ், நம்ம பார்த்த மாதிரி அதில் உள்ள டைப்ஸில் ஏதாவது ஒரு மால்வேரை யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்சஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அடுத்து மேன் இன் த மிடில் அட்டாக்ஸ், இன்டர்செப்ட் த கம்யூனிகேஷனுக்குள்ள உள்ள ஹெடர் த ப்ரோட்டோக்கால் வந்து வீக்காக இருந்தால் மேன் இன் த மிடில் அட்டாக்ஸ் வந்து லீட் பண்ணப்படும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். எனக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட போகிறேன். பை.